Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போடைய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பீட்ஸால் லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பீட்ஸால் லோட் ஸ்டிச் போடணும். நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் தள்ளியே நம்ம வந்து இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் 5 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதிலேருந்து எடுத்துகிட்டு கிராஸில் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே போடணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த மாதிரி கிராஸில் வர்றது மாதிரிக்கு. த்ரெட்டை இது போட்டுட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் எடுங்க. நம்ம இதே மெத்தடில் எல்லாமே போட்டுக்கலாம். லோடு ஸ்டிச் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட் லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இங்கேயே நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். பீட்ஸ் கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப வந்து நான் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் வந்து ரொம்ப படுறது மாதிரி போடாமல் கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க. ஆன்டிக் பீட்ஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து பீட்ஸ் கருத்து போகாது. கொடுத்துட்டு அப்படியே போடாமல் இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இது மாதிரியே நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நெக்கு ஃபுல்லுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நாட் எப்படி போடுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். உள்பக்கம் திருப்பி அப்படி இல்லாமல் நம்ம வெளிப்பக்கம் கூட நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு பாருங்கள், இன்னொரு டைம் போடுறேன். த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் வந்து உள்பக்கம் போட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே நீடில் வரணும். நம்ம வெளிப்பக்கம் முடிச்சு போட்டதே தெரியாத அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம். உள்பக்கம் வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திரும்ப ஒரு லைன் போடுறப்போ அந்த நீடில் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இதிலேருந்து பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு 3 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இது மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டாச்சு. பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் செட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நான் கிளாத்தோட கலருக்கு எடுத்திருக்கேன், பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கிளாத் போடுறீங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் ஸ்டோன் போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு ஃபேப்ரிக்கை போட்டுட்டு இந்த 2 பீட்ஸ் தள்ளி திரும்ப ஸ்டோனுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வராத மாதிரி போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபேப்ரிக்கில் நிறையா போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும் அப்படிங்கிறதுனால ஒட்டி போட வேண்டாம். இப்போ ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதில் வந்து சுற்றிலும் வச்சு பார்க்கணும். அப்படியே இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பக்கம் வந்து பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். பிசிறு இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக வரும். அதே மாதிரி ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மேல் பகுதியில் நீடில் எடுத்திருக்கேன். ஸ்டோனோட ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. ரெண்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் இடையில ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பீட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு திரும்பவும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு ஒரு சுகர் பீட்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், அதுக்கப்புறம் 5 பீட்ஸ் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப நம்பர் 4, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும். கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி போடணும். இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சைடாக போடுற மாதிரி, ரைட் சைடு ஒன்று, லெஃப்டில் வர்றது மாதிரி ஒன்று. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு 3 பீட்ஸ்க்கு இடையில நம்ம ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போடணும். நம்ம இதில் போட்ட மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். பீட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இந்த சுகர் பீட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸு, ஆன்டிக் பீட்ஸு, சைடு ஸ்டிச் வந்து 3 பீட்ஸ்க்கு இடையில போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டுட்டு விட்டுறாமல் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த இடைவெளியில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்லும் நிறைய போட்டு ஸ்டோன் போடுங்க, கீழே விழாது. நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது, ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.